சார் இந்த வருஷம் வர எஸ்ஏ பற்றி போடுங்க சார். இதான் நிறைய பேர் கொமன்ல வாட்ஸ்அப்ல கால் பண்ணி கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு பிப்ரவரியில நம்மளுக்கு இந்த ஓ லெவல் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எதிர்பார்க்கக்கூடிய எஸ்ஏக்குரிய வீடியோ தான் இது. அப்போ அந்த கேட்டீங்க நீங்க, அவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க எப்படி நம்ம 15 மார்க்ஸையும் 200 சொற்களையும் வச்சு எடுக்கலாம்ங்கிற ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தர வீடியோ தான் இது. வேறு லெவல்ல ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோ இருக்க போது. நீங்க கண்டிப்பாக 15 மார்க்ஸ், மேக்ஸிமம் 12, 13 மார்க்ஸ் நீங்க தட்டணும்னு சொன்னா, எடுக்கணும்னு சொன்னா, இந்த வீடியோவை நீங்க கண்டிஷன் 1, இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. சரியா? ஸ்கிப் பண்ணீங்கன்னா நீங்க நிறைய விடயங்களை இழக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கிப் பண்றது 10 செகண்ட் தான். நீங்க அதுக்குள்ள மிஸ் பண்ற விடயங்கள் அதிகமானதாக இருக்கும். சரியா? அப்போ நம்ம இப்ப அந்த வீடியோவை நம்ம போட போறோம். சரியா? நீங்க இந்த கொஸ்டினை நீங்க நல்லா எதிர்பார்க்கலாம். அப்ப அந்த கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணாம எடுத்த உடனே நீங்க ஆன்சர் எழுத போறது வந்து முதலாவது பிழை. நீங்க ஓ லெவல் எக்ஸாம்ல நீங்க எழுத போறீங்கன்னு சொன்னா, கொஞ்சம் கொஸ்டினை ரீட் பண்ணி அதுக்குன்னு சொல்லி 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, அதை யோசிக்கிறதுக்கு விடாம நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய தடயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ முதலாவது நம்ம எல்லா சோசியல் மீடியாலையும் இருக்கு. நான் சொல்றதுக்கு முன்னாடி இது முக்கியமானது. அந்த டிக்டாக்ல இருக்கு. இதே நேம் டைப் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த டிக்டாக்ல வரும். அடுத்து வந்து ஃபேஸ்புக்ல நீங்க எஸ்எல் இங்கிலீஷ் தமிழ்ல சர்ச் பண்ணாலும் வரும். அல்லது எந்த நேம் இங்க இருக்கிற இந்த நேம் அடிச்சீங்கன்னா அதுலயும் வரும். அதுல ஓ லெவல் ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் ஸ்போக்கனுக்கும் அந்த ஏத்த மாதிரியான வீடியோஸ் வந்து அதுல போடுறேன். நீங்க அதுல வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். தெரியும் நம்மளுக்கு நம்மளோட யூடியூப் சேனல்லையும் இருக்கு. அப்ப நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும். கண்டிப்பாக லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணி எப்படி இந்த வீடியோஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்குரிய மோட்டிவேஷன் வரும். எனக்கு சரியா? நீங்க அதை லைக் பண்ணிட்டு நீங்க லாஸ்ட் டேர்ம் மார்க்ஸ்ல லாஸ்ட் டைம் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எத்தனை மார்க்ஸ் எடுத்தீங்கிறது நீங்க கீழே கொமெண்ட்ல தெரிவிங்க. சரியா? நீங்க இப்ப நம்ம கேள்விக்குள்ள போகலாம். எப்படின்னு சொன்னா நீங்க ஓ லெவல் இங்கிலீஷ்ல எஸ்ஏ எழுத போது நிறைய பேர் சொல்லி தருவாங்க. இன்ட்ரடக்ஷன் எழுதணும், பொடி, கன்க்ளூஷன், இன்ட்ரடக்ஷன் பொடியும் இன்ட்ரடக்ஷனும் கன்க்ளூஷனும் சேமா இருக்கணும், பொடியில இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு நிறைய பேர் நல்லா நீட்டா வலிக்குட்டுருவீங்க. அதை படிச்சு அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. ஆனா நீங்க அது எக்ஸாம் எழுதும் போது அது உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய தடையா இருக்கும். எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணு கூட முதலாவது சொல்லே உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு போட இல்லாம இருக்கும். சரியா? அப்ப இந்த வருஷம் இதே மாதிரி கொஸ்டினை நீங்க என்ன செய்யலாம், எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும். எப்படி கொஸ்டின் சொன்னா, ரைட் அண்ட் எஸ்ஏ, ஒரு எஸ்ஏ ஒன்று எழுதுங்க. ஒன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட். சரியா? டைம் மேனேஜ்மெண்டோட சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டினாக இருக்கும். இதே மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கும் கண்டிப்பாக வாரமா இருக்கும். இதே கொஸ்டினை நீங்க என்ன செய்யலாம், எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி கொஸ்டின் இதே ஃபார்மட்ல என்ன செய்ய போகுது, உங்களுக்கு கொஸ்டின் வரப்போகுது. நம்மளோட மெத்தட் தெரியும், நேரத்தோட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எஸ்ஏ ரைட்டிங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும் எந்த அளவுக்கு நம்மளோட மெத்தட்னு சொல்லி. சரி, எடுத்தம் கவுத்தம்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன் போடின்னு நம்ம யோசிச்சிடக்கூடாது. நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்மட் இருக்கணும். அந்த ஃபார்மட்ல நீங்க எந்த விதமான எஸ்ஏம் எழுதலாம். அப்படின்னா எந்த கேள்வி வந்தாலும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, தயங்காம நீங்க எழுதுவீங்க. இப்போ இன்க்ளூடுன்னு சொல்லி தருவாங்க. வாட் இஸ், நீங்க ஓ லெவல் எக்ஸாம் எழுதுறது அவ்வளோ, ஓ லெவல் எக்ஸாம்ல எஸ் எழுதுறது அவ்வளோ கஷ்டம்னு சொன்னீங்கன்னா நீங்க அங்கே என்ன செய்றீங்கன்னு இன்னைக்கு வழங்குதில்ல. அப்படி ஸ்கூல் டைம்ல என்ன படிக்கீங்கன்னு எனக்கு வழங்குதில்லை. அப்போ ஓ லெவல் எஸ்ஏங்கிறது வந்து வெரி சிம்பிள். ஒரு கொஞ்சமா கிராமரும், ஒரு அடிப்படை கிராமரும், கொஞ்சமா அடிப்படையான ஒகேபுலரிஸும் தெரிஞ்சாலே நீங்க இந்த எஸ்ஏ நீங்க லேசாக ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ அங்க இன்க்ளூடுன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்டா என்ன. அடுத்து வந்து ஹவு டு மேனேஜ் டைம், எப்படி நீங்க டைமை மேனேஜ் பண்ணலாம். அட்வான்டேஜ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட் அட்வான்டேஜ்னு சொல்லி 3 விதமான பாயிண்ட்ஸ் தந்திருக்காங்க. இந்த 3 விதமான பாயிண்டை நீங்க இன்க்ளூட் பண்ணலன்னு சொன்னா நீங்க டோட்டல் மார்க்ஸை எடுக்கவே முடியாது. சரியா? இப்போ மொத்தமாக உங்களுக்கு 15 மார்க்ஸ், 200 சொற்கள் நீங்க எழுதணும். டோட்டல் வந்து உங்களுக்கு 15 மார்க்ஸ் கிடைக்கும். நீங்க 200 வேர்ட்ஸுக்கு எழுதணும். ஏறத்தாழ 200 வேர்ட்ஸுக்கு எழுதணும். அப்போ நீங்க ஒரு சொல்லுக்கு, ஒரு கேள்விக்கு இப்போ 5 மார்க்ஸ் போட்டாலும் நீங்க ஒன்றுக்கு விட எழுதினாலும் உங்களுக்கு நீங்க 5 மார்க்ஸ் இழக்கிற மாதிரி இருக்கும். என்னத்தை நீங்க இன்க்ளூட் பண்ணலன்னாலும்
என்னது நீங்க எழுதினாலும் என்னத்தை எழுதலான்றாலும் இங்க இன்க்ளூட்னு சொல்ற விடயங்களை நீங்க கண்டிப்பாக எழுத வேணும். சரியா? இந்த சொற்கள் கண்டிப்பா வரணும். வாட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது, ஹவு டு மேனேஜ் டைம்ங்கிறது, அட்வான்டேஜ் ஆஃப் டைம்ங்கிறது வந்து கீழே கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய அளவுல மார்க்ஸை நீங்க இழக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அப்ப என்ன இன்க்ளூடுனாலே அதை தான் உள்ளடக்கணும். இப்போ நம்ம பொதுவாக எத்தனை பேராகிராஃப்ல நம்ம எழுதணுங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. 3ல எழுதுறேன், 2ல எழுதுறேன், 4ல எழுதுறேன்னு சொல்லி. நம்ம பொதுவாக 4 பேராகிராஃப் எழுதுறது மிகவும் சிறந்ததாக இருக்கும். சரி, 4 பேராகிராஃப் எழுதணும். அப்ப 4 பேராகிராஃப் எழுதும்போது நம்ம முதலாவது பேராகிராஃப் வந்து இன்ட்ரடக்ஷன். என்னடா அவரே சொல்லித்தர இன்ட்ரடக்ஷன் அப்படி இல்லை. இது நம்மட சும்மா சாதாரணமா எப்படி ஒரு ஒரு வசனம் எப்படி ஒரு எஸ்ஸே இருக்க போகுதுங்கிறது தானே தவிர வேற ஒரு கஷ்டமான விடயவும் இல்லை. சும்மா ஒரு ஹெடிங்னு நீங்க நினைச்சுக்கோங்க. இன்ட்ரடக்ஷன், பொடி, அடுத்து வந்து பொடியில 2 விடயம் பெறும். அடுத்து வந்து கன்க்ளூஷன். அது என்னன்னு உங்களுக்கு அழகா சொல்லி தரப்போறேன். கன்க்ளூஷன், அடுத்து பொடி 2, பொடி 1, பொடி 2ன்னு சொல்லி இங்க என்ன செய்ய போறோம், 4 விதமான பேராகிராஃபை நம்ம எழுதுற மாதிரி இருக்க போகுது. இதான் முதலாவது நம்ம என்ன செய்யணும், என்னத்தை இன்க்ளூட் பண்ணணும், என்னத்தை எழுத போறோம்ங்கிற முதலாவது விடயம். சரியானே? சரியா? எஸ்ஏல நீங்க 15 மார்க்ஸ் எடுக்க போறீங்க, ப்ராக்டிஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா சும்மா ஹெட்செட்டையும் போட்டு கேட்டுக்கிரிக்காம ஒரு பெண்ணையும் ஒரு பேப்பரையும் எடுத்து நான் சொல்றதெல்லாம் எழுதுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு பிரயோசனமா இருக்கும். நிறைய பேர் எக்ஸாமுக்கு முதலாண்டைக்கு வந்துட்டு சார் 2 தான் சார் உங்களுக்கு யூடியூப் சேனல்ல பார்க்க நல்ல பிரயோசனமா இருக்குது சார், நேரத்தோட நான் பார்த்துருக்கலாம் அப்படிலாம் நிறைய பேர் கவலைப்பட்டிருக்காங்க. அப்போ அப்படி நீங்க செய்யாதுங்க. நேரத்தோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இந்த ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க நினைச்சவரா இருந்தா கீழே கொமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் எல்லாருமே என்கிட்ட சொல்ற வந்து சார் நான் மிஸ் பண்ணிட்டேன் சார் உங்களோட வீடியோன்னு சொல்லி. அப்படி நீங்க இருக்கவே கூடாது. அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு கமெண்ட்லயும் சொல்லுங்க. சரியா? இப்போ நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷன், பொடி 1, பொடி 2, கன்க்ளூஷன் இதான் வந்து உண்மையான இது. இதை நம்ம என்னெல்லாம் படிக்க போறது கிடையாது. இப்போ 200 மார்க்ஸ் நீங்க 200 வேர்ட்ஸ் நீங்க எடுக்க போறீங்கன்னு சொன்னா அப்ப 4 பேராகிராஃப்னு சொன்னா நம்மளோட பிளானிங் வந்து எத்தனையா இருக்க போது, ஒரு வசனத்து ஒரு பேராகிராஃபுக்கு நம்ம குறைஞ்சது ஒரு 70 சொற்கள் 70 சொற்கள் நீங்க எழுதினாலே சாரி இங்க 70 6 7 7 14 16 மாதிரி 20. அப்ப அது சரி வராது. நம்ம என்ன செய்யணும்னா 40 40 சரி இங்க 50 50 இங்க 40. சரியா? இதான் என்ன நம்மளுக்கு இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவை. இப்போ 60 சொற்கள் இங்க பொடி 1ல 50 சொற்கள், இங்க பொடி 2ல 50 சொற்கள், கன்க்ளூஷன் 40 சொற்கள். இப்படி நீங்க ஒரு ஒரு அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா 200 மார்க்ஸ் 200 வேர்ட்ஸை நீங்க யோசிக்காம எடுத்துடலாம். அப்ப எத்தனை வேர்ட்ஸ் போடுறதுங்கிற முக்கியம். அப்ப இங்க நீங்க 50 ஆக்கினீங்கன்னா இங்க நீங்க என்ன செய்யலாம், 60 ஆக்கி இப்படித்தான் முதலாவது சொற்களை நம்ம பிளான் பண்றோம். மறுபடியும் எல்லா டைமும் நீங்க எழுதிட்டு 1 2 3 நீங்க எண்ணவே கூடாது. இப்ப இன்ட்ரடக்ஷன்ல என்ன எழுத போறோம்னு சொன்னா, இன்ட்ரடக்ஷன் எழுத போறோம்னு சொன்னா உங்களுக்கு மேலுக்கே அவங்க இன்க்ளூட் பண்ணுங்க, உங்களுக்கு மேலுக்கே அவங்க இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்லி தந்திருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்ய தேவையில்ல, நீங்க வேறையாக யோசிக்க தேவையில்ல. இப்போ முதலாவது பேராகிராஃப் என்ன, வாட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட், இங்க 3 பாயிண்ட்ஸ் தந்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம், வாட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறத நம்ம இங்க இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப்ல போட போறோம். வாட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு 4 பாயிண்ட் தந்தாங்கன்னா 4 பேராகிராஃப் எழுதுறதுக்கு உங்களுக்கு லேசா இருக்கும். இங்க 3 சந்தத்தால நம்ம ஒன்றுக்கு ஒரு பேராகிராஃபுக்கு 3 ஒரு பேராகிராஃப்ல உண்டு. மற்ற பொடி 1ல ஹவு டு மேனேஜ் டைம்ங்கிறதும் ஹவு டு மேனேஜ் டைம் என்று சொல்றதும். அடுத்தது பொடி 2ல நீங்க என்ன செய்ய போறீங்க, அட்வான்டேஜ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, இப்படிதான் நீங்க என்ன செய்யணும், எழுதணும். முதலாவது இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப்ல நீங்க எல்லாத்தையும் போட்டு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பொடி 1ல கன்க்ளூஷன் நம்மளுக்கு தெரியும், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒன்று செய்ய போறோம். ஏன்னா கன்க்ளூஷன் சொல்லி இன்க்ளூட் பண்ணணும். அந்த சொல் வந்து கண்டிப்பாக அதுல இருக்கணும். இருந்தால் தான் அவங்க யோசிப்பாங்க, ஓகே இது கன்க்ளூஷன் பேராகிராஃப் பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப்ல எப்படி போட்டிருக்கோம்னா, நம்ம என்ன எழுதிருக்கோம், முதலாவது இன்ட்ரடக்ஷன் பொடி 1 பொடி 2 நம்ம முதலாவது பிளான் பண்ணிருக்கோம் என்னன்னு சொன்னா எத்தனை பேராகிராஃப் எழுதுறேன்னு சொல்லி. இரண்டாவது நம்ம பிளான் பண்ணினோம் ஒவ்வொரு பேராகிராஃப்லயும் எத்தனை சொற்கள் வரும்னு சொல்லி. மூணாவது பிளான் பண்ணினோம் என்ன, இங்க 3 பாயிண்ட்ஸ் தந்திருக்காங்க. ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நம்ம ஒவ்வொன்றா என்ன செய்ய போறோம், எழுத போறோம். ஒரு பாயிண்ட் ஒரு பேராகிராஃப், மற்ற பாயிண்ட் மற்ற பேராகிராஃப், மற்ற பாயிண்ட்
கடைசி பாயிண்ட், கடைசி மற்ற பேராகிராஃப், 2 பாயிண்டே ஒரு பேராகிராஃப்ல நீங்க கொண்டு வரக்கூடாது. நம்மளுக்குள்ள பிளான் இருக்கணும். இப்போ வாட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்ல போறோம். டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு இதுக்குள்ள வேற என்ன விடயங்கள் நீங்க இன்க்ளூட் பண்ணலாம். நிறைய ஹெடிங் இருக்குல்ல, நீங்க இந்த ஸ்பீச் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி கதைச்சிங்க. உங்களுக்கு ஸ்பீச் இருக்கு, டயலாக் இருக்கு, இதெல்லாம் இருக்கக்குள்ள நீங்க டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி கதைச்சிங்க. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும் நீங்க. ஏன் இம்பார்ட்டன்ஸ்? சரியா? இது நீங்க எப்படியும் சொல்லலாம். இம்பார்ட்டன்ஸ் நீங்க சொல்லலாம், பெனிஃபிட்ஸ்னு சொல்லலாம். அப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க செலக்ட் பண்ணதுக்குரிய டைம் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன, அடுத்து வந்து இது யாருக்கு தேவை, இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது யாருக்கு தேவை, சின்ன பிள்ளைகளா, பெரிய பிள்ளைகளா, படிக்கிற பிள்ளைகளா, படிக்காத பிள்ளைகளா, யாருக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் தேவைங்கிறதும் அது ஏன் அவங்களுக்கு தேவை. சரியா? அப்ப நம்ம இப்படி ஒரு பிளான் ஒன்று பண்ணலாம். ஏன் அவங்களுக்கு தேவைங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு மாத்தலாம், செகண்ட் மாத்தலாம். எப்படினாலும் நீங்க ஒரு ஓர்டரா எழுதினீங்க. சரி, இம்பார்ட்டன்ஸ், ஏன் இது இம்பார்ட்டன்ட், டைம் இது வாட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட், மற்ற இது நீங்க செலக்ட் பண்ணதுக்குரிய டைம் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது யாருக்குரியது, இது வந்து ஏன் டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது முக்கியங்கிறத நாம எழுத போறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதை நம்ம பேராகிராஃபாக மாத்த போறோம். இப்போ முதலாவது என்ன நம்மளுக்கு தந்திருக்காங்க, வாட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட் தந்திருக்காங்க. இதுக்குரிய விடையை நம்ம என்ன செய்ய போறோம், அழகாக எழுத போறோம். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ், டைம் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் planning and using our time wisely and intelligently. இந்த மாதிரி ஒரு சொல்ல போறோம் பாருங்க. வாட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது நீங்க இந்த சொல் வந்து கட்டாயம் இருக்கணும். அப்ப நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ், அப்ப வாட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டேன். அப்ப இங்க பாயிண்ட் எங்க வார சொல்ல நம்ம அப்படி எங்க எழுதுறது மிக முக்கியமானது. நம்ம மர எக்ஸாம் முடிஞ்சது பிறகு இது எழுதிட்டோமா அதை எழுதிட்டோமான்னு நம்ம யோசிக்க தேவையில்லை. அப்ப அந்த சொல்லே வந்துட்டுன்னு சொன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு மன திருப்தி அடிக்கும். எக்ஸாம் எழுதுறது பிறகு, இல்லாட்டி எக்ஸாம் எழுதி முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அப்போ வாட் டைம் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் பிளானிங் அண்ட் யூசிங் அவர் டைம் வைஸ்லி. ஒரு ஒரு முக்கியமான ஒரு யோசிச்சு நம்ம என்ன செய்யறோம், டைம் வந்து நம்ம செலவழிக்கிறது தான் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்றோம். வாட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுங்க. இப்படித்தானே அண்டா அப்படி இல்லை. உங்களுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் என்ன ஐடியா வருதோ நீங்க அதே எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் இல்லாட்டி பெனிஃபிட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பெனிஃபிட் என்ன, இது நம்ம இருக்கணுமா, நம்ம பிளான் பண்ணணுமா. நிறைய பேர் பிளான் பண்ணாம மக்கள் செய்யறாங்க தானே, பிளான் பண்ணி தான் செய்யணும். அப்போ இதுல ஒரு இதுல ஒரு பெனிஃபிட் ஒன்று இதுக்கு தானே வேணும். அப்ப நம்ம எழுத போறோம் இதுல பெனிஃபிட், இட் ஹெல்ப்ஸ் அஸ் டூ டாஸ்க் ஒன் டைம் அண்ட் அவாய்ட் வேஸ்டிங் hours on unimportant things. சரியா? அப்ப இதுல இம்பார்ட்டன்ட் என்ன, இதுல பெனிஃபிட் என்ன, பெனிஃபிட் என்ன, இம்பார்ட்டன்ட் என்ன எழுதுறேன்னு சொன்னாலே இங்க ஹெல்ப்ஸ்ங்கிற ஒரு சொல் வரணும். இல்லாட்டி பெனிஃபிட்ங்கிறது சொல் வந்துட்டுன்னு சொன்னா பெனிஃபிட் அல்லது அட்வான்டேஜ் எழுத போறீங்கன்னு சொன்னா அதுக்குன்னு சில சொற்கள் இருக்கு. கிவ்ன்னு இருக்கு, ஹெல்ப்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான சொற்கள் என்ன செய்யலாம், கிவ்வும் ஹெல்ப்புங்கிற சொல் தான் அதிகமாக பெனிஃபிட்டுக்கு நம்ம எழுதுறது. சரி, அப்ப இட் வந்து என்னத்துக்கு இது இம்பார்ட்டன்ட், இட் ஹெல்ப் அஸ் டூ டாஸ்க், பணிகளை செய்யறதுக்கு, ஒன் டைம், சரியான நேரத்துக்கு பணிகளை செய்யறதுக்கு. டைம் மேனேஜ்மெண்ட் என்ன, நம்ம ஒரு என்னென்ன செய்ய வேண்டும் டைம் டேபிள் போடுறது. ஸ்கூல்லேயே டைம் டேபிள் இருக்கு தானே. அண்ட் அவாய்ட் வேஸ்டிங் ஹவர்ஸ் ஆன் அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸ், தேவையில்லாத விடயங்களுக்கு நேரத்தை நம்ம செலவழிக்கிறத தவிர்த்து கொள்வதற்கும், நம்மளை சரியான ஒன் டைம் சரியான நேரத்துக்கு நம்மளை பணிகளை செய்வதற்கும் இது உதவி செய்கிறது. இது நீங்க எப்படினாலும் எழுதலாம். வேற உங்களுக்கு என்ன ஐடியால ஹெல்ப் பண்ணுதோ அதை எழுதலாம். ஆனா ஸ்ட்ரக்சர் முக்கியம். என்ன டைம் மேனேஜ்மெண்ட் சொன்னா அடுத்து வந்து இது என்னத்துக்கு உதவி செய்யுதுன்னு சொல்லி நம்ம கிரீன் கலர்ல மாத்தும். இது யாருக்கு முக்கியம், மேனேஜிங் டைம் வெல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இது யார் யாருக்கு முக்கியம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு முக்கியம், ஒர்க்கர்ஸுக்கு முக்கியம், and everyone, because time is limited. சரியா? அப்ப இங்க நம்ம என்ன எழுதிக்கோம்னா மேனேஜிங் டைம் வெல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் என்ன இது முக்கியம் இங்க கொடுத்துருக்கோம். டு ஹூம்,
டு ஹோம் முடிச்சுட்டு ஏன் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம், ஏன் அவங்களுக்கு முக்கியம் இங்க இருக்கு. பிகாஸ் பிகாஸ்னு போட்டால் தானே, வைன்னு போட்டாலும் பிகாஸ்ல ஆரம்பிக்கப்படும். இப்போ பிகாஸ் டைம் இஸ் லிமிட்டட். அப்போ முதலாவது பேராகிராஃப் நம்ம எழுதியிருக்கோம். டைம் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் பிளானிங் அண்ட் யூசிங் அவர் டைம் வைஸ்லிங்கிறது. அப்போ முதலாவது வசனம் வந்து வாட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட். இட் ஹெல்ப் அஸ் டூ டாஸ்க் ஆன் டைம் அண்ட் அவாய்ட் வேஸ்டிங் அவர்ஸ் ஆன் அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இங்கே இம்பார்ட்டன்ஸ் போட்டிருக்கோம். இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன போட்டிருக்கோம். இதில் டு ஹூம் யாருக்குங்கிற இங்கே வசனம் இருக்கு. வை ஏன் அது எல்லாருக்கும் முக்கியம் இதுங்கிறது. அப்போ நம்ம இன்னும் மேலதிகமாக நம்ம எழுதலாம். ஒன்ஸ் we lost the time, once we lost, when we lose the time, we cannot regain it. அப்ப நம்ம இது என்ன செய்யலாது, திரும்ப நம்ம அந்த டைமை நம்ம இழந்துட்டோம்னு சொன்னா நம்ம அந்த டைமை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒரு அழகான வசனத்தை நம்ம இங்க எழுதிட்டோம். அப்ப முதலாவது இன்ட்ரடக்ஷனுக்கு நம்ம பிளேன் போட்டோம் 50 சொற்கள். இங்க நம்ம போடுறோம் 46 சொற்கள் வந்துட்டு. ஓகே பரவாயில்ல, 50 தான் கரெக்டா எழுத வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு கீழுக்கு இதை விட கூடலாம். அப்போ இங்க நீங்க என்ன செய்யலாம், இவ்வளோத்தையும் பார்க்கிங்க 37 சொற்கள் தான் இருக்கு. அப்போ அது போதாது. அப்போ கொஞ்சம் ஒன்னொன்று நம்ம எழுதிட்டோம்னு சொன்னா இங்க முதலாவது பேராகிராஃப் முடிஞ்சு வாட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட் அழகாக நம்ம சொன்ன மாதிரி இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, இது வந்து லேசி இன்ட்ரடக்ஷன் தான், கொஞ்சம் நீங்க அப்செட் ஆகுறேன்னு நினைச்சுக்கலாம். ஆனா பொடியெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஹவு டு மேனேஜ் டைம், எப்படி நீங்க டைமை மேனேஜ் பண்ண போறீங்கன்னு சொல்லி தராங்க. இங்க ஒரு கொஸ்டின்ல எப்படின்ற கேள்வி வரும்னு சொன்னா, எப்படிங்கிற கேள்வி வரும்னு சொன்னா எழுதுறதுக்கு முறை இருக்கு. எப்படி ஹவு டு மேனேஜ் டைம், இங்க அங்க மேலுக்கு இருக்கிறது எழுதணும். எப்படி 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 மேனேஜ் பண்ணலாம், 1000 வழிகள் இருக்கு. நீங்க டைமை மேனேஜ் பண்றதுக்கு 1008 வழிகள் இருக்கு. அப்ப நீங்க 1008 எழுதலாமா? இல்ல. முதலாவது மெத்தட் என்ன, மெத்தட் 1 எப்படி நம்ம டைமை மேனேஜ் பண்ணலாம். ஒரு மெத்தட்ல நீங்க சொல்லணும், இந்த மெத்தட்ல நம்ம டைமை மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லி. இப்ப இந்த 1000 மெத்தட்லயும் நீங்க இந்த மெத்தடை செலக்ட் பண்ணீங்க. வை, ஏன் இந்த மெத்தட் முக்கியம், இந்த மெத்தட்ல கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, அவ்வளவுதான். அப்ப முதலாவது வசனம் வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போறோம்னு சொல்ல போறோம். இரண்டாவது வசனம் வந்து மெத்தட் 1, மூணாவது வசனம் வந்து வை, ஏன் அது முக்கியம். அடுத்த அது எழுதிட்டோம். அடுத்தது மெத்தட் 2, என் ரெண்டாவது மெத்தட், ஏன் அந்த மெத்தட் முக்கியம். மெத்தட் 3, மூணாவது மெத்தட், ஏன் அந்த மெத்தட் முக்கியம். இந்த மெத்தட் 1ல கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, வைட பெனிஃபிட் என்ன. மெத்தட் 2 இதுல பெனிஃபிட் என்ன, அட்வான்டேஜ் என்ன. மெத்தட் 3 எழுத போறீங்க, பெனிஃபிட் என்ன, அட்வான்டேஜ். இப்படி மெத்தட்டை நீங்க கூட்டிக்கே போனீங்கன்னா சரி. அது சரி. அப்ப 60 சொற்கள் வரும்னு சொன்னா நீங்க அவட நிப்பாட்டலாம். வர கடைசியில சொல்லணும், கடைசியில சொல்றது நல்ல மேனடா, மேனேஜ் பண்றது, டைமை மேனேஜ் பண்றது நல்ல, டைமை மேனேஜ் பண்றது சிறந்ததுன்னு நீங்க முட்டுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் அந்த வசனத்தை முடிக்கணும். ஏன் முக்கியம்னு நீங்க ஓலவல் தானே, அப்படி உரமா நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ how to manage time, we can manage time in many methods, in many ways. பாருங்க, how to manage time இதுக்கு தானே, இங்க எப்படி மேனேஜ் பண்ணலாம்ங்கிற நம்ம இங்க வசனத்தை போட்டுட்டோம். நம்ம டைம் மேனேஜ் பண்ணலாம், மேனேஜ் டைம் இன் மெனி வேஸ், பல வழிகளை நம்ம மேனேஜ் பண்ண போறோம். இங்க ஹவு டு மேனேஜ் டைம் சொன்ன சொல்ல அதை நம்ம இங்க நம்ம எழுதுறது நல்லது. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், மெத்தட் 1. என்ன மெத்தட் 1, நிறைய வழிகள்ல முதலாவது வழி எப்படி டைம் மேனேஜ் பண்ண போறோம்னு சொன்னா, we can make a daily timetable and set priorities and focus on one task at a time. Okay, method 1 என்ன சொல்லுது, we can make a daily timetable.
டைம் டேபிள் நம்ம என்ன செய்யலாம், செட் பண்ணலாம். செட் ப்ரையாரிட்டிஸ், முன்னுரிமை கொடுக்குற, எது ஃபர்ஸ்ட் செய்யணும், எது செகண்ட் செய்யணும். என் ஃபோக்கஸ் பண்றேன்னு சொல்றதானே. ஒன் டாஸ்க் எட் அ டைம். ஒரு தரத்துல நம்ம ஒரு விடயத்துல நம்ம என்ன செய்யணும், ஒரு 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 தரத்துல நம்ம ஒரு விடயத்துல ஒரு பணியில தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேணும். அதுல முதலாவது வந்து என்ன, மெனி மேனேஜ் மெனி வேஸ்ல முதலாவது வே என்ன, டைம் டேபிள் செட் பண்றது. டைம் டேபிள் செட் பண்றது. இப்போ ஏன் இது முக்கியம், டைம் டேபிள் செட் பண்றதுல முக்கியம் என்ன, ஃபோக்கஸ் ஒரு ஒரு தரத்திலே நம்ம ஒரு டாஸ்க்ல முக்கியத்துவம் ஃபோக்கஸ் பண்றது முக்கியம் என்ன. அப்ப இதுக்கு நம்ம எப்படி எழுத போறோம், இட் ஹெல்ப் அஸ் complete the tasks effectively. வினைத்திறனாக நம்ம ஒரு ஒரு டாஸ்கை நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு இதை உதவி செய்யும், அப்படி செய்கிறது. இங்க பாருங்க, வை, இங்க வைய போடுது. அப்போ முதலாவது மெத்தட் என்ன, டைம் டேபிள் போடுறது. டைம் டேபிள் போட்டு ஒரு டாஸ்க்ல நம்ம ஃபோக்கஸ் பண்றது. ஏன் இந்த மெத்தட் முக்கியம், இட் ஹெல்ப் அஸ், இங்க முக்கியத்துவம் ஏன் போட்டுட்டோம், கம்ப்ளீட் த டாஸ்க் எஃபெக்டிவ்லி, வினைத்திறனாக அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு உதவியா இருக்கும். ஏன் ஒரு டாஸ்க்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுங்க, டைம் டேபிள் போட்டா. இரண்டாவது மெத்தட் என்ன, இரண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது, பிரேக்கிங் பிக் டாஸ்க் இன்டு ஸ்மாலர் ஸ்டெப்ஸ். இரண்டாவது மெத்தட், பெரிய பெரிய டாஸ்க் இருக்கும். நீங்க இப்போ ஓ லெவல் எக்ஸாம் பாஸ் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு பாடம் நிறைய இருக்கும். ஒரு பாடத்தை ஒரு ஹிஸ்டரி பாடத்துல, இங்கிலீஷ் பாடத்துல ஒரு யூனிட் இருந்தா அந்த யூனிட்ல நிறைய இருக்கும். அந்த பிக் டாஸ்க்கை நீங்க ஸ்மால் சொல்லலாம். இன்றைக்கு இவ்வளவு, இன்றைக்கு இரவைக்கு இவ்வளவு, நாளைக்கு இவ்வளவு, நாளை அன்னைக்கு இவ்வளவுன்னு சொல்லி சின்ன சின்ன ஸ்டெப்பாக நீங்க உடைக்கணும். மெத்தட் 2 இங்க இருக்கு. மெத்தட் 2 வழியில இதை நம்ம வேற கலர்ல போடுவோம். வைக்கு நம்ம பொதுவாக கிரீன் கலரை போடுவோம். சாரி, கிரீன் இல்ல, இங்க ப்ளூ. ஓகே, இங்க மெத்தட் 1ங்கிறது வந்து இங்க இருக்கிற மெத்தட் 1. வை பெனிஃபிட்ங்கிறது வந்து கீழே தந்திருக்கிற பெனிஃபிட். மெத்தட் 2ங்கிறது வந்து இங்க இருக்கிறது. அடுத்து வை மெத்தட் 2 ஏன் முக்கியம், ஏன் 1000 மெத்தட்ல ஏன் நீங்க இந்த ரெண்டாவது மெத்தடை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்றது நம்ம இங்க எழுத போறோம். எப்படி என்னென்ன எழுத போறோம், இட் ஹெல்ப் அஸ் அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன். டிஸ்ட்ராக்ஷன், ஒரு பெரிய டாஸ்க் செய்ய பண்ண, இது முதல்ல சரியா, இது ரெண்டாவது சரியா, இது மூணாவது சரியா, மறு நீங்க அவடத்தை குந்திட்டு செய்ய போறீங்கன்னு சொன்னா எதை செய்யறே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், சரியா, நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். இட் ஹெல்ப் அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் மேக் த டாஸ்க் ஈஸி. அப்போ வந்து என்ன செய்யும், நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாட்டி இன்னும் எழுதலாம். நீங்க அது இதான் எழுதணும்னு அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு மெத்தட் சொல்லித்தரேன், சரியா. அப்போ இது வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன். நீங்க உங்களோட அப்பா முதலாவது யூனிட்டை படிக்க போறீங்கன்னு சொன்னா முதல்ல இதை படிக்கிற, ஐயோ கூட இருக்கு, இதை முதலாவது இதை செய்வோமா, இது லேசான செய்வோமா, குழம்பு எடுத்தோடனே செய்ய போறீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க எழுந்து பிளான் பண்ணணும், இன்றைக்கு இவ்வளவு நாளைக்கு இவ்வளவு சொல்லி பிளான் பண்றது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுமா. மூணாவது மெத்தட், டைம் மேனேஜ்மெண்ட் மூணாவது மெத்தட் என்ன, பெண்ணால நீங்க எழுதுறீங்கன்றத யாரு உடம்பு வரைக்கும் நீங்க எழுதிட்டு இருக்கீங்களோ அவங்க தான் சுவரா நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். சும்மா நீங்க காலுக்கு மேல காலை போட்டுட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை ஹெல்ப் பண்ண மாட்டாது. ஹெல்ப் பண்ணும், நீங்க போறவங்க திரும்ப ரெண்டாவது தரம் பார்க்கணுமா. இந்த வீடியோ நீங்க இன்னும் லைக் பண்ண பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கொமெண்ட்ல உங்களோட தோட்ஸ் சொல்லுங்க, எனக்கு மோட்டிவேட்டா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. நிறைய வீடியோஸ் இதே மாதிரி இன்னும் பிளான் பண்ணி நானும் வீடியோஸ் போடுவேன், சரியா. நம்ம இந்த ஓலெவல் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மார்ச் கடைசியில ஸ்போக்கன் பேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நீங்க ஸ்போக்கன்ல நீங்க ஜாயின் ஆகுன்னு சொன்னாலும் சரியா, மார்ச் எண்டில் ஸ்போக்கன் பேஜ் ஸ்டார்ட் ஆகும். நீங்க 4 மந்த் இது
நீங்க வேற ஒரு இடத்தையுமே போக தேவையில்ல. உங்களுக்கு சிம்பிளா இங்கிலீஷ் பேச 2 மாதம் 3 மாதத்துல உங்களுக்கு இங்கிலீஷ் பேச வைப்பேன். நீங்க வேற ஒரு இடத்தையும் போக தேவையில்ல. 3 மாதம் 4 மாதம் சர்டிபிகேட்னா அங்க போக தேவையில்ல. நீங்க உங்களுக்கு எஃபெக்டிவான நீங்க உங்களுக்கு ஸ்போக்கன் 2 மந்த் 3 மந்த்ல உங்களுக்கு எடுத்துருவேன். நீங்க பேச வைக்கலாம். உங்களை பேச வைக்கலாம். அதில் பெரிய பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் மார்ச் எண்டில் நீங்கள் கிளாஸில் ஜாயின் ஆக போறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன இருக்கு இதான் நம்பருண்டா 75 075 65 81 61 இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போதையே புக் பண்ணி வைக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நான் 10 பேரை நடுப்பேன். அவ்வளோ பேரும் ஜாயின் ஆகினா இப்போதும். அப்போ இட் ஹெல்ப்ஸ். மெத்தட் 3 என்ன? மெத்தட் 3 செட்டிங் டெட்லைன்ஸ் அண்ட் கீப்பிங் a to-do list. சரியா? இப்போ 3வது மெத்தட் என்னன்னு சொன்னா வைக்கின மெத்தட் இல்லையா? 3வது மெத்தட் என்னன்னு சொன்னா என்ன செய்ய போறோம்னு சொன்னா நம்ம டெட்லைன் செட் பண்றோம். இன்றைக்குள்ள இவ்வளவுதான் செட் முடிச்சிடணும், நாளைக்குள்ள இவ்வளவு முடிச்சிடணும், டெட்லைன் போடணும். இல்லைன்னு சொன்னா நாளைக்கு செய்வோம் இருந்துருவோம். அப்பதான் என்ன 3வது மெத்தட். 4வது மெத்தட் என்ன? இப்படி என்ன செய்ய போறீங்க, எழுதிட்டு போறதா. என்ன செய்யலாம்? we can complete the tasks and our works on time. கண்டிப்பா உங்களுக்கு இது மெத்தட் வந்து வேற லெவல்ல இருக்க போதும். அப்ப எனக்கு அந்த தோட்டம் உங்களுக்கு என்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கான்னு நீங்க எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சொன்னாதான் எனக்கும் வந்து இன்னும் ஒரு ஒரு மோட்டிவேட் தரும். நீங்க என்ன மோட்டிவேட் பண்ணணும். சரியா? அப்ப இங்க பாருங்க, முதலாவது இருக்க மெத்தனை சொல் 65 சொல். எப்படி 60 சொல் 65 சொல். அப்ப இப்படித்தான் நம்ம என்ன செய்ய போறோம், பிளான் பண்ணினோம்னா நீங்க சொற்களை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரியா? சோ நம்ம முடிக்கலாம் எப்படின்னா, சோ மேனேஜிங் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லி நீங்க என்ன செய்யலாம், இன்னும் நீங்க அதை விரும்பின மாதிரி சொல்லலாம். ஏன்னா இதான் இது வசனத்துக்குரிய முற்றுப்புள்ளி மாதிரி, பேராகிராஃபுக்குரிய முற்றுப்புள்ளி இது. அப்ப இதை போடுற மாதிரி இருக்கும். விளங்கிட்டா? அப்ப இதான் முதலாவது பேராகிராஃப், இது 2வது பேராகிராஃப். நீங்க ஓலெவல் மட்டும் இல்லை, ஜெனரல் இங்கிலீஷ் எழுதுறதுக்காலையும் நீங்க இந்த வீடியோ வந்து பாருங்க, பிரயோசனமா இருக்கும். ஜெனரல் இங்கிலீஷ் எல்லாருக்கும் இதுதான் பிரயோசனம். இந்த மெத்தட் தான் லேசி. இதான் இன்ட்ரடக்ஷன், இது பொடிக்குள்ள இது சில ஹம்பேகர் பர்கர் மெத்தட், மேலுக்கு பான் நடுவுல கறி, இந்த மெத்தட் நம்மளுக்கு சரியே வராது. இதுதான் ஈஸி மெத்தட். 3வது அட்வான்டேஜ் ஆஃப் டைம். அட்வான்டேஜ் என்ன? அட்வான்டேஜ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட் அதே மெத்தட் தான். அட்வான்டேஜ் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல 1008 அட்வான்டேஜ் இருக்கும். அதுல என்ன ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், இல்ல அட்வான்டேஜுக்கு நம்ம பெனிஃபிட்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், முதலாவது அட்வான்டேஜ், அதால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன? 1000 அட்வான்டேஜ்ல இந்த அட்வான்டேஜை நீங்க எழுதுனீங்க, அந்த அட்வான்டேஜ்ல கிடைக்கக்கூடிய அனுகூலம். செகண்ட் அட்வான்டேஜ், அதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் நிலவு நம்மளுக்கு என்ன? தேர்ட் அட்வான்டேஜ், அதுல கிடைக்கக்கூடிய நிலவு என்ன, பெனிஃபிட் என்ன? இல்லாட்டி என்ன செய்யணும்னா ஏன் அந்த அட்வான்டேஜ் முக்கியம், இல்லாட்டி எப்படி நீங்க ஒரு அட்வான்டேஜ் அதுல பெனிஃபிட் இது உங்களுக்கு போதும். இப்படியா நீங்க என்ன செஞ்சீங்க, எழுதி போனீங்கன்னா உங்களுக்கு சொற்கள் அழகாக வந்துடும். சரிங்களா? ஓகே. இப்ப நீங்க நம்ம எழுத போற முதல்ல அட்வான்டேஜ் வந்து என்ன? இங்க இருக்கிற அட்வான்டேஜ் இங்க பாருங்க, இங்க இருக்கிற வைக்குரியது தான் இங்க இருக்கிற அட்வான்டேஜ். திரும்ப எழுத போறோம். அப்ப இந்த அட்வான்டேஜ் வந்து என்ன எழுத போறோம்? there are many advantages of managing time. there are many advantages of managing time. இங்க அட்வான்டேஜ் கேட்டிருக்கு. அப்ப இங்க அட்வான்டேஜ் ஆஃப் சொல்லத்தால நம்ம இங்க அந்த சொல்ல என்ன செய்யணும், இதுக்கு அந்த நம்ம சொல்ல நம்ம திரும்ப சொல்லணும். there are many advantages of managing time. இங்க many advantageங்கிற சொல்ல நம்ம சொல்ற மாதிரி இருக்கணும். அப்ப இதை நம்ம என்ன கலர்ல போட போறோம்னு சொன்னா, நம்ம எல்லோ கலர்ல போட்டுட்டு இதை நம்ம என்ன செய்யறோம், எல்லோ கலர்ல போடுறோம். முதலாவது அட்வான்டேஜ் என்ன? முதலாவது அட்வான்டேஜ் எழுத போறோம்,
இட் ரிடியூசஸ் ஸ்ட்ரெஸ். முதலாவது அட்வான்டேஜ் என்ன? இல்லாட்டி இப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் இல்லாட்டி ஃபர்ஸ்ட்னு போடலாம். ஃபர்ஸ்ட் முதலாவது என்ன? இங்கே நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் போடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட், செகண்ட் மெத்தட்னு போடலாம். இங்க மெத்தட் 1 எழுதுறதுக்கு முன்ன மெத்தட் 1 இல்லாட்டி ஃபர்ஸ்ட்னு சொல்லி நீங்க அதை போடலாம். ஃபர்ஸ்ட் இட் ரிடியூசஸ் ஸ்ட்ரெஸ், நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஓகே, இந்த டாஸ்க்கை நம்ம செய்துட்டோம்னு சொல்லி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குமா? நீளம் இங்கேயும் நீளம் ஸ்ட்ரெஸ் குறைக்கும். அடுத்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதால கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் குறைச்சா நம்மளுக்கு என்ன நல்ல நிலவு? இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சா we we don't we do not leave things for the last minute. கடைசி டைம்ல செய்வோம்ட்டு ஒன்றும் இருக்காது. நம்ம கடைசி டைம்லயும் போகல, சில நாள் இதே நம்ம செய்ய ஒன்று இருக்கும். அப்படி இல்லை, நீங்க எல்லாத்தையும் என்ன செய்திருவீங்க? செய்யறமா இருக்கும். இப்போ லாஸ்ட் மினிட் இல்லை, எல்லாத்தையும் நீங்க செய்து முடிச்சிருவீங்கிறதான் இதுல அர்த்தம். அடுத்த செகண்ட் அட்வான்டேஜ், இரண்டாவது அட்வான்டேஜ் என்ன எழுதப்புறம்? we can finish more work and still have free time for hobbies. பாருங்க, இது வந்து மெத்தட். இந்த மெத்தடெல்லாம் கிடைச்சிங்க. நீங்க அதுல அட்வான்டேஜ் என்ன? இந்த செய்யுங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அதிகமான நேரம் மிஞ்சம் பெறும். இதெல்லாம் அட்வான்டேஜ் எழுதுறோம். அப்ப இந்த உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா நீங்க என்ன செய்யலாம்? இதுல பெனிஃபிட் நீங்க எழுதலாம். தொடர்ச்சியா இப்படியே போக தேவையில்ல. நீங்க அட்வான்டேஜே எழுதிட்டு போகலாம். பட் பெனிஃபிட்டை மட்டும் அட்வான்டேஜ் பெனிஃபிட் அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் அப்படி நீங்க உங்களுக்கு ஒரு மெத்தடை நீங்க என்ன செய்யலாம்? எடுத்துட்டு போகலாம். அதை பெனிஃபிட் என்னன்னு எழுதலாம். ஆனா நான் என்ன செய்யறேன்? பெனிஃபிட்டை நான் ஸ்கிப் பண்றேன். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ் அவர் கன்சன்ட்ரேஷன் and makes us more responsible. இங்க பெனிஃபிட் எழுத தேவையில்லை. என்ன அட்வான்டேஜ் பெனிஃபிட்டும் உண்டு தானே. அப்ப நம்ம அதால என்ன செய்ய போறோம்னா ஒரு பெனிஃபிட் ஒரு அட்வான்டேஜ் எழுதி போறோம். இது ஒரு அட்வான்டேஜ், இங்க ஒரு அட்வான்டேஜ். அப்படி நம்ம என்ன செய்யலாம்? டைம் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ இம்ப்ரூவ் அவர் கன்சன்ட்ரேஷன். இந்த இம்ப்ரூவ்னு சொல்லும் என்னத்தை சொல்லுவோம்னா அட்வான்டேஜ் தான் சொல்லுது. மேக் அஸ் மோர் ரெஸ்பான்சிபிள், பொறுப்புள்ள ஒரு ஆளாக நம்மள என்ன செய்யலாம்? மாத்தலாம். நம்மள இது சொல்லித்தரமா இருக்கு. அடுத்த அப்புறம் என்னன்னா, students who manage time well help us make well often perform better in exams. அப்ப என்ன செய்யலாம்? யாரெல்லாம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை இது செய்யறாங்களோ அவங்க வந்து என்ன செய்யலாமா? எக்ஸாம்ல நல்லா இது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களாம்ங்கிறத. இப்ப இந்த அட்வான்டேஜும் பெனிஃபிட்டும் உண்டு தான். முதலாவதுக்கு இங்க கலரை பாருங்க. அப்போ இங்க வந்து எல்லாமே வந்து இப்ப நான் எழுதிட்டு போற எல்லாமே வந்து அட்வான்டேஜ் தான். அப்போ முதலாவது அட்வான்டேஜ் இங்க ஃபர்ஸ்ட், இங்க செகண்ட் we can finish more time. அடுத்து வந்து இங்க தேர்ட், அடுத்து வந்து இங்க ஃபோர்த்னு சொல்லி இங்க நீங்க என்ன செய்யலாம்? இது எழுதிட்டு போகலாம். இதான் வந்து சிம்பிளான மெத்தட். நீங்க என்ன செய்ய தேவையில்ல, கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இங்க பாருங்க, இது அப்படி எடுத்துக்கு வந்தோம்னு சொன்னா எத்தனை சொற்கள் வந்துருக்கு? 56 சொல். சரி, 50க்கு நம்ம 56 சொற்கள் எழுதிட்டு வந்துட்டோம். எப்படி இந்த எவ்வளவு ஒரு அழகா வருதுன்னு பாருங்க. அடுத்து வந்து என்ன செய்ய போறோம்? இன் கன்க்ளூஷன் போடக்கல, இன் கன்க்ளூஷன் போடணும். திரும்ப நம்ம என்ன செய்யலாம்? கன்க்ளூஷன் எப்படி எழுத போறோம்? கன்க்ளூஷன் போடுறோம். அடுத்து வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் திரும்ப சொல்றோம். டைம் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். அதில் இம்பார்ட்டன்ட் ஒன்னை நம்ம திரும்ப போறோம்னா போடலாம். ஏன் இது இம்பார்ட்டன்ட்? திரும்ப அதே மாதிரி தான் பேர். அப்போ எப்படி? டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் a skill everyone needs. அடுத்து இம்பார்ட்டன்ட். இதுல டைம் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் என்ன?
By planning our time carefully, we can be more productive, less stressed, and successful in both studies and life. Learning to manage time well help us make the most of every day. இங்க என்ன செய்யிருக்குன்னா இன்கன்க்ளூஷனை நீங்க கன்க்ளூஷனாக போடுங்க. அடுத்து வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் ஸ்கில் ஃபார் எவ்ரி ஒன் நீட்ஸ். ஸ்கில் எவ்ரி ஒன் நீட்ஸ், எல்லாருக்கும் தேவையான டைம் மேனேஜ்மெண்ட் என்னத்துக்கு முக்கியம்னு சொல்லதை விட டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்டே சொல்றேன். எப்படி இஸ் ஸ்கில் எவ்ரி ஒன் நீட்ஸ்ன்னு சொல்லும்போது இம்பார்ட்டன்டாக கருதுறேன். அடுத்த இம்பார்ட்டன்ட் ஒன், பை பிளானிங் அவர் டைம் கேர்ஃபுல்லி. அந்த டைமை நம்ம கவனமாக நம்ம பிளான் பண்ணினோம்னு சொன்னா அதுல ஏன் முக்கியம் அல்லது அட்வான்டேஜ் என்ன? பை பிளானிங்கிறது வந்து ஒரு அது ஏன் நம்ம செய்யணும், அது செய்யறதால கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, அடுத்தது வந்து சும்மா இது முக்கியம்னு சொல்லி நம்ம இங்க போடுறோம். இப்போ இது எத்தனை சொல் இங்க சொல்றது? 41 சொல். பாருங்க 41 சொல். இங்க 40க்கு 41 எடுத்துட்டோம். இங்க 50க்கு 56 எடுத்துட்டோம். இங்க 60 சாரி இங்க இருக்கு 60க்கு 70 சொல் எடுத்துட்டோம். இங்க நான் 50க்கு 46 சொற்கள் எடுத்துட்டேன். நீங்க எண்ணி பார்த்துட்டு இன்னொரு கொஞ்சம் கூட குறை இருக்குல்ல, நீங்க என்ன செய்யலாம், ஒன்று ரெண்டு வசனங்களை நீங்க வெட்டி விட்டு நீங்க சரியாக்கலாம். இதை விட லேசான மெத்தட் என்ன இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? இதை விட ஒரு மெத்தட்டே இருக்காது. இதுல பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா கீழே கமெண்ட்ல பிடிஎஃப்னு சொன்னீங்கன்னா சொல்லிட்டு எனக்கு பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணிட்டு எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னா நான் இதுக்குரிய லிங்க் அனுப்பேன். டெலிகிராம்ல ஜாயின் ஆகிக்கோங்க. சரியா? இதை விட ஆல் தி பெஸ்ட் உங்களோட எக்ஸாமினேஷனுக்கு. ஓகே, தேங்க்யூ.